நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக எளிமையாக நம்ம ஒரு பாதாம் கீர் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டேஸ்டான இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலேயே நம்ம பாதாம் எல்லாம் வாங்கி அதுக்கான நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சே நம்ம ஒரு பாதாம் கீர் ரெடி பண்ணலாம். அதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை நான் செஞ்சதை நான் உங்களுக்கு பேக்கிங்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட் ஒரு சுடு தண்ணியில் நம்ம 75 கிராம் பாதாம் எடுத்துருக்குறோம். இப்போ 1 லிட்டர் பால் அப்படின்னா அதுக்கு 75 கிராம் பாதாம், அது கூடவே ஒரு 30 கிராம் முந்திரி, ரெண்டுமே சுடு தண்ணியிலே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். இது ஊற வச்சு இப்போ இது கூடவே நம்ம சாஃப்ரானும் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு ஊற வச்சு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு கலர் வந்துடும். அதுக்காக தான் நம்ம சாஃப்ரானை நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறோம். அது இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம பார்த்தோம்னா ரொம்ப கலராக இருக்கும். நம்ம அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சாஃப்ரானுடைய கலர். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். இனி நம்ம இந்த பாதாம் கீரை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் தான் எடுத்துருக்கிறேன். அந்த 1 லிட்டர் பாலுக்கும் ஒரு 1/2 லிட்டருக்கு 300 ml தண்ணி வாட்டர் வச்சு நம்ம 600 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். தண்ணி கம்மியாக சேர்க்கும்போது டைம் சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம் இந்த பாதாம் கீரை. இப்போ எப்படியுமே நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்தாலும் நம்ம பாலை கட்டியாக காய்க்கிற அளவுக்கு காய்க்கும்போது ரெண்டுமே நமக்கு சேம் ஆயிரும். நம்ம அந்த அளவுக்கு தண்ணி அளவுக்கு தான் நம்ம காய்ச்சி எடுக்கணும். அதனால் எப்போவுமே தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து நல்லா பால் கொதிக்க ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லை அப்படின்னா இந்த பால் லைட்டாக அடிப்பிடிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு கரண்டி விட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். இந்த பாதாம் கீர் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸு. அதுவும் நம்ம வீட்டிலே எப்படி எளிமையாக செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இவ்வளவு நாளும் பார்த்தோம்னா இந்த பாதாம் கீர் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினச்சிருந்தேன். ஆனால் இவ்வளவு எளிமையாக செய்யலாங்கிறத நான் இப்போ தான் தெரிஞ்சுட்டேன். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம செய்யும்போது எதுவுமே கஷ்டமாக நமக்கு தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் இப்போ எடுத்துருக்கிற சாஃப்ரான் 1 கிராம் சாஃப்ரான் எடுத்துருக்கேன். இப்போ 1 லிட்டர் பாலுக்கு 1/2 கிராம் சாஃப்ரான் நான் ஆட் பண்ணுறேன். 1/2 கிராம் சாஃப்ரான் நம்ம ஆட் பண்ணாலே அதுக்கு கலர் வந்துடும். அதே மாதிரி இந்த சாஃப்ரானில் நிறைய நமக்கு பலன்கள் இருக்குது, நன்மைகள் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கும் போது நேச்சுரலாக நம்ம எடுக்கும்போது நம்முடைய உடம்புக்கும் சரி, இப்போ லேடிஸை பொறுத்தவரையில் அவங்களுக்கு யூட்ரஸ்க்கு ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த சாஃப்ரானு. இப்போ அவங்கள யூட்ரஸ் பலமாகிறதுக்கோ அல்லது அவங்களோட ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கும் இந்த சாஃப்ரான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம நேச்சுரலாக டைரெக்டாக எடுக்கும்போது ரொம்பவே அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸாக இது இருக்கும். இப்போ நமக்கு பால் ரெடி ஆகியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பால் ஆனால் ரொம்ப கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் தான் அந்த பால் அந்த கீர் குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். நமக்கு பால் ரெடி ஆகியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த பால் ரொம்பவே ஆறணும். நல்லா சில்லுன்னு ஆறுனா தான் அதில் நம்ம அடுத்து சர்க்கரை சேர்க்க முடியும். இது கூடவே நம்ம பால் ஆறும்போதே கொஞ்சம் ஏலக்காய் தூளை நம்ம தூவி விட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். நமக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி இந்த பாதாமை நம்ம உரிக்கிறதுக்கு சுடுதண்ணியில் போட்டதுனால இது ரொம்ப ஒரு கை வச்சு லைட்டாக நம்ம நசுக்குனாலே போதும். இந்த பாதாமுடைய ஸ்கின் நமக்கு அப்படியே வந்துடும். இப்போ இது நான் ஒரு 75 கிராம் பாதாம் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த பாதாம் தோல் உரிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கூட எனக்கு ஆகவே இல்லை. டக்குன்னு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை நான் அரைச்சி எடுத்தாச்சு.
இது கூடவே கொஞ்சம் முந்திரியும் நான் வந்து சேர்த்து அது டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் முந்திரியும் சேர்த்து தான் நான் வந்து இதில் வந்து நான் பண்ணது இந்த பாதாம் கீரை செய்கிறதுக்கு. இது வந்து ரொம்பவே நம்ம அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறையாக நம்ம அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும் போது அது கொஞ்சம் திக்னஸ் இருக்காது. இப்போ வந்து கொஞ்சம் திப்பாக நம்ம வந்து அரைக்கும்போது அந்த பாதாம் பால் குடிக்கும்போது நமக்கு அந்த நாக்கில் படக்கூடிய அந்த டேஸ்ட்டு, அதே நேரத்தில் நம்ம அந்த பல்ல கடிச்சது அந்த குறுக்குறன்னு நம்ம வந்து கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும் அது. இப்போ இந்த பாதாம் பால் நம்ம அரைக்கிறோம்ல, பாதாம் கூட நம்ம வந்து பால் விட்டு தான் அரைக்கணுமே தவிர தண்ணி விட்டு எக்காரணத்தை கொண்டும் அரைச்சிடக்கூடாது. பால் விட்டு அந்த மாதிரி அரைக்கணும். அரைக்கும் போது நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கூடாது, கொஞ்சம் குறையாக நம்ம வந்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு ஒரு கடாயை வச்சு நம்ம வந்து பால் விட்டு நம்ம வந்து அதை வாஷ் பண்ணி விட்டு நம்ம எடுத்து இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்தோன்னா இந்த பாதாமே நம்ம ஆற வச்சு தான் நம்ம வந்து இந்த பால் கூட நம்ம வந்து சேர்க்கணும். அப்போதான் அந்த பாதாம் வந்து என்னென்னா நமக்கு வந்து திப்பாக வந்து வராது. இல்லை அப்படின்னா ரெண்டு சேரும்போது கட்டி பிடிச்சிக்கணும். அதனால் நம்ம வந்து நல்லா ஆற வச்சு தான் நம்ம வந்து இந்த பால் கூட சேர்க்கணும். இதுக்கு தேவையான சர்க்கரை வந்து பார்த்தோம் அப்படின்னா 250 கிராம் சர்க்கரை போதும். இப்போ 1 லிட்டர் பால் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 250 கிராம் சர்க்கரை போதும். ஏன் 250 கிராம் போதும்னா நம்ம பால் வந்து ரொம்பவே கட்டியாக எடுத்துருக்குறோம். ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம சர்க்கரை வந்து கொஞ்சம் அளவோட லிமிட்டாகவே வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பாதாம் கீரை சொல்லணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ரொம்பவே இந்த பாதாம் கீரை வந்து பிடிக்கும். நான் வந்து எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது வெளியே போனேன் அப்படின்னா இந்த பாதாம் கீரை கண்டிப்பாக வந்து நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து நான் வாங்கி கேட்பேன். அதுவும் வந்து அடிக்கடி நாங்கள் ஊருக்கு போவோம். ஊருக்கு போகும்போது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நான் வந்து அவங்கள்ட்ட போகும்போதெல்லாம் ஒரு பாதாம் கீரை வந்து கண்டிப்பாக நான் கேட்பேன். அவங்களும் வந்து எதுவுமே முகம் சுளிக்க மாட்டாங்க, எனக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த பாதாம் கீரை நான் இப்போவுமே நான் வீட்டிலேயே செஞ்சு பார்த்தாச்சு. இப்போ நான் இது வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணா கூட நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கிரக பிரவேசன் ஃபங்க்ஷனோ இல்லைன்னா ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனோ இல்லை அப்படின்னா சின்ன ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னாலும் எங்களால் செய்து தர முடியும். நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து என்னுடைய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் ஹெல்த்தியாக நேச்சுரலாகவே உங்களுக்கு எல்லாம் பண்ணி நான் வந்து என்னுடைய ஹோம்மேடிலே வந்து செஞ்சு தருவேன். எவ்வளவு ஆர்டர்னாலும் உங்களுக்கு தேவை உள்ளதை நீங்கள் வந்து எனக்கு என்னுடைய நம்பரை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை அப்படின்னா காண்டாக்ட்லேயோ என்னை வந்து தொடர்பு பண்ண நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நான் வீட்டிலே ஹோம்மேடிலே பண்ணுறதுனால எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் நான் சேர்க்குறதில்ல. நானே என்னுடைய குழந்தைங்களுக்கு செய்கிறது மாதிரி தான் எல்லாத்துக்குமே நான் வந்து செய்கிறது. இப்போ என் குழந்தைங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும் நான் ஆரோக்கியமாக நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்து நான் வந்து ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் வந்து செஞ்சு கொடுக்குறது. எவ்வளோ ஆர்டர் உங்களுக்கு வேணுனாலும் நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் வந்து தைரியமாக என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டரை புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, அப்புறம் ஒரு ஹைப் வந்து போட்டுருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ. ஓகே, நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.